எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஓனருக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரியல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா தூங்கின்னு இருந்தேன். காலையிலே வந்து ஓனர் கூப்பிட்டாரு, குமார்னு. சரி ஏதோ கூப்பிட்றாருன்னு நான் கட்டிலேருந்து பொத்துன்னு கீழே குதித்து இறங்கி போனால் அவர் மட்டும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டார் என்னை கூப்பிட்டுட்டு. இப்போ அவர் ஃபோன் பண்ணி ஏன் பாப்பா வந்து கூப்பிட்டுங்க போல் தெரியுது போயிட்டுங்க அப்படின்னு. பரவாயில்ல ஒன்றும் இல்லை போய் தூங்கு அப்படின்றாரு. நக்கல்யா அவனுக்கு எவ்வளோ நக்கல் இருக்கும். அப்புறம் எதுக்கு தூங்கினுக்கிறவனு போட்டு போனார்னே தெரியல. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால வேலை அதிகம் வராது. அப்புறம் மற்ற நாள்லாம் வேலை செஞ்சு கிழிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்டால் மற்ற நாள்லேயும் வேலை வரல தான். அப்புறம் குவைத்தோட பட்டத்து இளவரசரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஃபோன் வழியாக பேசியிருக்காங்க. இந்த போரை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத பற்றிலாம் பேசியிருக்காங்க போல் தகவல் வெளியே வந்திருக்கு. உண்மையிலே இந்த போர் சீக்கிரம் முடியணும். ஏன்னா இதனால இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். இப்போ ஒரு 2-3 நாளாக கூட ஓமானில் இந்தியாவோட சரக்கு கப்பலை குறி வச்சு தாக்கி அதில் பல பேரை வந்து மீட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் இது வரைக்கும் உயிரிழந்தது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடியணும். பொறுத்து வந்து பார்ப்பேன் இன்றைக்கி வேலை எப்படி வருது, தகவல் எப்படி வருதுன்னு. உள்துறை அமைச்சகம் ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. இந்த வீடியோவில் அவங்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, போலி அரசு முத்திரைகளை தயாரித்து விற்பனை செய்த 5 பங்களாதேஷ் நாட்டவர்களை வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இவர்கள் அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் 5 மற்றும் 10 தினார் மதிப்புள்ள முத்திரைகளை திருடி போலி முத்திரைகளை தயார் செய்து அதிகாரப்பூர்வ விலையை விட குறைவான விலைக்கு வெளிநாட்டவர்களுக்கு மற்றும் சட்டவிரோதமாக விற்பனை செய்துள்ளனர். இவங்கள்ட்ட இருந்து லேப்டாப், பிரிண்டர் மற்றும் போலி முத்திரைகள் தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள் கைப்பற்றியிருக்காங்க. பொது பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மற்றும் அரசு ஆவணங்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. வேலைக்கு வந்த இடத்துல வேலையை மட்டும் பார்த்தா நம்ம நிம்மதியாக இருந்துட்டு நாட்டு பக்கம் போகலாம். மேடத்தை என்னங்க பண்ணலாம்? டைமு நைட்டு 11 மணி ஆகுது. குமார் போய் ஐஸ்கிரீம் வாங்கினான்றாங்க. முன்னாடி இருக்கிற கடையில் அந்த ஐஸ்கிரீம் இல்லை, மேடம் கேட்டது. அதெல்லாம் கத்தான் 4க்கு போயின்னு இருக்கிறேன். ஐஸ்கிரீம்னா அந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு வரும், அந்த ஐஸ்கிரீம் தான். அது ஒன்றுமையா ஃபில்ஸ். இந்த ஐஸ்கிரீம் தாங்க 15 கேட்டாங்க. ஆனால் ஒன்று தான் இருக்குது. அதெல்லாம் மேடத்துக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம போய் வேறு எங்கன்னா வாங்கினு வீட்டுக்கு போகலாம். அலைஞ்சி திரிஞ்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தகவல்னு பார்த்தா ஃபரவனியா பகுதியில் ஒரு கார் கண்ணாடி உடைச்சி செல்ஃபோன் சில பொருட்கள்லாம் திருடின்னு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிரைவருங்கெல்லாம் இந்த டிரைவர் சீட்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற சீட்லேயோ சில பொருளாக வச்சுட்டு போகாதுங்க. இந்த பக்கத்தில் தானே போகிறோம், இந்த இப்படியே போய் வாங்கினு வரோம் அப்படின்ட்டு வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டும் போகாதுங்க. எப்போ எங்கே வண்டி நிப்பாட்டினாலும் எதனா பொருள் இருந்தால் மறைவாக வச்சுட்டு கார் அதேமாரி கார் நிப்பாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போங்க. கார் அப்படியே ஷார்ட்டிங்கில் விட்டு போயினா கூட யாருனா வந்து எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. நிறைய இடத்துல கேமரா இருந்தாலும் சில இடத்துல கேமரா இல்லாமல் சில திருடுகள் நடந்துன்னு தான் இருக்குது. பொருளாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காராக தூக்கின்னு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஓனர் கொலை பண்ணி போட்டுறாரு. அப்புறம் மேடம் இன்னைக்கு கொஞ்சம் அலைய வச்சிட்டாங்க. அவனிஸ் கோரா நகைக்கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சல் தான் நமக்கு. அப்புறம் தகவல்னு பார்த்தா இந்த போர் முடிவுக்கு வருது, ஏதோ ஒப்பந்தம் போட போகிறோம், அதை பண்ண போகிறோம், எது போகிற நியூஸ் வந்து தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, சுத்தமாக முடிஞ்சிருச்சா எதுவுமே தெரியாமல் பிரச்சனை நடந்து தான் இருக்குது. நடக்கும் போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சின்னு கவனமாக வேலை செய்வோம். தகவல் எதுவும் வராத காரணத்தினால் இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.